அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அதுதான் நெகட்டிவ் திங்கிங். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு 10 பேர் உங்களை பாராட்டுவாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் சொன்ன சின்ன விமர்சனம் மட்டும் உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மூளை அப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. சரி, அப்போ இதை மாத்த முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதை மாத்த முடியும். அது எப்படின்னு இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்ப்போம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். சரி, முதல்ல ஏன் இந்த எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் திங்கிங் வருதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, முதல்ல ஒரு உண்மையை நீங்க ஒத்துக்கணும். உங்க மனசுல ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருதுன்னா நீங்க ஒரு மோசமான மனுஷன் கிடையாது. சொல்லப்போனா உங்க மூளை ரொம்ப நல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏன்னு தெரியுமா? அறிவியல் படி இதை எவல்யூஷனரி சர்வைவல் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதாவது பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் காடுகள்ல வாழ்ந்தப்போ அங்க ஏதோ சத்தம் கேக்குது, ஒருவேளை புலியா இருக்குமோ அப்படின்னு பயந்து குகையிலையோ இல்ல மரத்து மேலேயோ ஏறிதான் தான் உயிரை பாதுகாத்துப்பான். சும்மா காத்துல இலையாடுதுன்னு அசால்ட்டா இருந்தவன் மிருகங்களுக்கு இரையாகிடுவான். அப்போ உருவான பயம்தான் இன்னைக்கு உருமாறி ஆபீஸ்ல பாஸ் திட்டுவாரோ, பிசினஸ்ல நஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு நம்மள பயமுறுத்துது. அதாவது ஆபத்து இல்லாத இடத்துலயும் ஆபத்தை தேடுறது நம்ம மூளையோட பழைய பழக்கமா மாறிடுச்சு. சரி, இப்போ நெகட்டிவ் பயாஸ்னா என்னன்னு பார்ப்போம். நமக்கு ஒரு நாளைக்கு சராசரியா 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதுல 80% எதிர்மறையான எண்ணங்கள் தான் வருதாம். அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு 10 பேர் வந்து நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு மெசேஜ் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் உங்க ட்ரெஸ் நல்லாவே இல்லைன்னு கமெண்ட் பண்றாரு. அப்போ என்ன ஆகும்? அன்னைக்கு முழுக்க உங்க மூளை அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும். இதை தான் நெகட்டிவ் பயாஸ்னு சொல்றோம். எப்போதும் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை தான் நம்ம மூளை சீக்கிரம் உள்வாங்கிக்கும். இது ஒரு ஒட்டும் தசைத்தன்மை கொண்ட பசை மாதிரி. ஆனா நல்ல விஷயங்களுக்கு இது வலுவழுப்பான தரை மாதிரி, சீக்கிரம் நழுவ விட்டுடும். இப்போ ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு இருக்கு? வண்டி வேகமா போய் விபத்து ஆகாம இருக்கதான். அதே போல நெகட்டிவ் எண்ணங்களும் ஒரு எச்சரிக்கை தான். கொஞ்சம் கவனமா இருன்னு அது நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. ஆனா நீங்க ஸ்பீட் பிரேக்கர் மேலேயே வண்டியை நிறுத்திட்டு உட்கார்ந்தா நாம நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியுமா? முடியாது இல்லையா? இந்த நெகட்டிவ் எண்ணங்களும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான். நீங்க அதை கடந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர அங்கேயே நிக்க கூடாது. சரி, இப்போ இந்த நெகட்டிவ் எண்ணங்கள்ல இருந்து எப்படி நம்ம கடந்து போகணும்னு பார்ப்போம். முதல்ல அவேர்னஸ். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்க எண்ணங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே அதுல பாதி பலம் குறைஞ்சிடும். இதை தான் அவேர்னஸ் இல்ல விழிப்புணர்வுன்னு சொல்றோம். நம்ம மனசு ஒரு குட்டி குழந்தை மாதிரி. அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பார்வையாளரா, அதாவது அப்சர்வரா நீங்க மாறணும். ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது ஐயோ இப்படி தோணுதேன்னு பயப்படாம, ஓ எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு மேனேஜர் மாதிரி நீங்க அதை நோட் பண்ண ஆரம்பிக்கணும். எப்போ நீங்க அதை கவனிக்கிறீங்களோ அப்போவே அந்த எண்ணம் உங்களை கட்டுப்படுத்துறத நிறுத்திடும். அடுத்தது 2வது 5 செகண்ட் ரூல். இப்போ நான் சொல்ல போற இந்த டெக்னிக் உலக புகழ்பெற்ற டெக்னிக். மெல் ராபின்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் இது வெறும் விளையாட்டு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. நம்ம மூளையில ப்ரீஃபார்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி தான் நமக்காக சில முடிவுகளை எடுக்கும். ஆனா ஒரு பயம் வரும்போது மூளையோட வேற பகுதி செயல்பட ஆரம்பிச்சு நம்மள முடக்கிடும். அப்படி எதிர்மறை எண்ணங்கள் திடீர்னு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா 5 4 3 2 1 அப்படின்னு பின்னாடி இருந்து எண்ணணும். ஏன் 1 2 3 4 5ன்னு நேரா எண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணக்கூடாது. ஏன்னா அது நமக்கு ரொம்ப பழகி போன ஒண்ணு. அதுக்கு மூளை அதிகமா வேலை செய்யாது. ஆனா பின்னாடி இருந்து நீங்க எண்ணும்போது உங்க மூளை அலர்ட் ஆகி வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த கவனத்தை இங்க கொண்டு வந்துடும். சரி, இந்த டெக்னிக்கை நம்ம எந்தெந்த இடங்களை பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு மேடையில பேசணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க மூளை இல்ல பேசாத, எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது அது உங்களை பயமுறுத்தும். உடனே நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மனசுக்குள்ளேயே 5 4 3 2 1 அப்படின்னு எண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க கடைசியா 1ன்னு சொன்ன உடனே யோசிக்காம மேடைக்கு ஒரு அடி எடுத்து வைங்க. இப்படி நீங்க செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க மூளை ஏற்கனவே நெகட்டிவ் எண்ணங்களை அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க மேடையில ஒரு அடி எடுத்து வச்ச உடனே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் உடனே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள வர வைக்கும். ஏன்னா நீங்க மேடையில ஏறிட்டீங்க. அதனால நாம சரியா செயல்படணும் அப்படின்னு உங்க மூளை
பாசிட்டிவ் தாட்ஸை அதிகமாக உங்களுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கும். அடுத்தது செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உலகத்திலேயே நாம அதிகமா யார்கிட்ட பேசுறோம் தெரியுமா? மத்தவங்க கிட்ட இல்ல, நமக்குள்ள நாமளே பேசிக்கிட்டு இருக்கோம். இதை தான் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன மைக் இருக்கு. அதுல நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க ஆளுமையா மாறுது. அதாவது பர்சனாலிட்டியா மாறுது. நீங்க நான் ஒரு தோல்வியாளன் அப்படின்னு மைக்கில் சொன்னா உங்க உடம்பும் உங்க மனசும் அதையே நம்ப ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த மைக்கில் நீங்க சொல்ற வார்த்தைகளை சின்னதா மாத்தினா உங்க மொத்த வாழ்க்கையே மாறும். அது எப்படி? சில உதாரணங்களை இப்ப பார்ப்போம். இப்போ முதல் உதாரணமா என்ன பார்க்க போறோம்னா, முடியாது, கத்துக்கல இந்த வார்த்தைகள். அதாவது முதல்ல நாம அதிகமா பயன்படுத்துற வார்த்தை எது தெரியுமா? இந்த வேலை எனக்கு தெரியாது, எனக்கு வராது, என்னால முடியாது இப்படின்னு நாம சொல்றதுனால நாம இது ஒரு முற்றுப்புள்ளியா வச்சிடுறோம். இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க அதிகமா பயன்படுத்துறதுனால உங்க வளர்ச்சி பாதிலேயே நின்றுடுது. அதனால இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமா நீங்க பயன்படுத்தாதீங்க. அப்போ நான் இதை எப்படி தான் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன். இந்த விஷயம் எனக்கு வராது இப்படி சொல்றதுக்கு பதிலா, இதை நான் இன்னும் கத்துக்கல, ஆனா கத்துக்கிட்டா கண்டிப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வராதுன்னு சொல்லும்போது ஒரு பயம் வருது. ஆனா இன்னும் கத்துக்கலன்னு சொல்லும்போது அங்க ஒரு வாய்ப்பு தெரியுது. இதை தான் growth மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முற்றுப்புள்ளி வைக்காம ஒரு கமா போடுவீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது இரண்டாவது உதாரணம் பார்ப்போம். மற்றவர்களின் பார்வை. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லாரையும் என்னால திருப்திப்படுத்த முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நேர்மையா நான் எனக்காக வாழுவேன் அப்படின்னு உங்களுக்கே நீங்க சொல்லுங்க. ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனாலயே இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமா உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுவே என்னோட வழி இதுதான், நான் இதுல தான் பயணம் செய்வேன், யார் வந்து தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா நீங்க இருக்கும்போது அந்த இடத்துல பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமா உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அடுத்தது மூன்றாவது உதாரணம் என்னன்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்த ஒரு கேள்வியே நமக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்களை அதிகமா உருவாக்க ஆரம்பிக்கும். முதல்ல நாம ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில வர கஷ்டங்கள் எல்லாமே தண்டனை கிடையாது, அது எல்லாமே பாடம்தான். அந்த பாடத்தை கத்துக்கிட்டு நாம சரியா செயல்படணும், அவ்வளவுதான். அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கூட இருக்கிறவங்க எப்பவும் மற்றவங்கள பத்தி பேசிக்கிட்டும் குறைகளை தேடிக்கிட்டும் இருந்தா உங்க மூளையும் தானாவே அந்த நெகட்டிவ்க்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிடும். உன்னால முடியாது, உலகமே மோசம்னு சொல்றவங்க கூட இருந்தா உங்ககிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களும் செத்து போயிடும். அதனால உங்க நண்பர்கள் வட்டாரத்தை ஒரு சின்னதா செக் பண்ணி பாருங்க. அதாவது அவங்க உங்களை உற்சாகப்படுத்துறாங்களா இல்ல உங்க சக்தியை உறிஞ்சிக்கிறாங்களா, இதை கவனிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல நீங்க முன்னேறணும்னா சில உறவுகளை தள்ளி வைக்கிறதுல தப்பே இல்லை. ஒரு அழுக்கான கண்ணாடி வழியா பார்த்தா உலகம் அழுக்காதான் தெரியும். இதுவே அந்த கண்ணாடியை நம்ம தொடச்சிட்டு பார்த்தா அந்த உலகம் நல்லா பளிச்சுன்னு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் உங்க எண்ணங்களும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா பதிஞ்சிருக்கு, அதை தொடச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது அதை பத்தியே கவலைப்பட்டு பயந்து மற்றவங்க கிட்ட அதையே பேசிக்கிட்டு இருந்தா நீங்க அந்த கெட்ட ஓநாய்க்கு தீனி போடுறீங்கன்னு அர்த்தம். அது இன்னும் பலசாலியாகி உங்களை அடிமைப்படுத்தும். அதற்கு பதிலா நாம முன்னாடி பார்த்த 5 செகண்ட் ரூலை பயன்படுத்தி உங்க நெகட்டிவ் எண்ணங்களை அழிக்க பாருங்க. ஏன்னா உங்க எண்ணங்களுக்கு நீங்க தான் எஜமான். அதனால நீங்க தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கணும். இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்க வீட்டு கதவை வந்து தட்டலாம், அது அதோட வேலை. ஆனா கதவை திறந்து உள்ள கூப்பிட்டு சோறு போட்டு சோஃபால உட்கார வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. வந்தியா, சரி கிளம்புன்னு சொல்லி பழகுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். அதுல பயத்திலையும் கவலையிலையும் வீணடிக்காதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்கும்போது ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இனிமே என் மனசுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது விதைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி உங்க ஆதரவை காட்டுங்க. உங்க நண்பர்கள் யாராவது எப்பவும் கவலையா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இது அவங்களுக்கு ஒரு மருந்தா கூட இருக்கலாம். அடுத்ததா நான் எதை பத்தி பேசணும்னு சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிற கேள்விகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்க ஆவலா இருக்கேன். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.